கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேறப்பெற்ற பிரென்னாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38 முதல் 40 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38 முதல் 40 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியே போய் ஒரு பேய் கொம்பாட்டி கொடியைக் கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு இதற்கு பானையில் சாவு. என்ன இது பானையில் சாவு? நீங்கள் பார்ப்பீரென்றால், பானை என்பது பழைய ஏற்பாடு நாட்களிலே மண் பாண்டமாக, ஒரு கூழ் காய்ச்சக்கூடிய ஒரு மண் பாண்டமாக இருந்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் தேவன் பானை என்பது ஒரு சரீரத்தையும் சபையையும் தேவன் குறிக்கின்றார். அப்ப இந்த ராஜாக்கள் காலத்திலே, எலிசா வாழ்ந்த நாட்களிலே அந்த தேசத்திலே மிகவும் கொடியதான பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்பட்டிருக்கின்ற பொழுது எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையிலே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னாக்கா, தீர்க்கதரிசியுடைய புத்தர்கள் எல்லாருமே வந்திருக்கிறார்கள், அவர்கள் மிகவும் பசியாக இருக்கிறார்கள், அதனால் நீங்கள் பெரிய பானை எடுத்து அவர்களுக்கு நீங்கள் கூழ் காய்ச்ச வேண்டும் என்று அங்கே கட்டளை பிறக்கிறது. அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க என்றால், பெரிய பானை வைத்து கீரை வகைகளை போட்டு பட்டாணிக்கு பதிலாக பேய் கொம்பாட்டி காய்களை கொண்டு வந்து பானையிலே போட்டு விட்டார்கள். இந்த பேய் கொம்பாட்டி காய்கள் என்பது விஷமுள்ள காய்கள் என்று நமக்கு தெரியும். அப்ப அன்றைக்கு இருந்த ஜனங்கள், அந்த கூழ் சமைக்கிற அவர்கள் பட்டாணி என்று நினைத்துக்கொண்டு பேய் கொம்பாட்டி காய்களான விஷத்தை கொண்டு வந்து பானையிலே அவர்கள் போட்டு விட்டார்கள். போட்ட பிறகு அதை கூழ் காய்ச்சி ஜனங்களுக்கு பரிமாறுகின்ற பொழுது, தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. அப்ப அந்த பேய் கொம்பாட்டிகள் காய்களை பானையிலே போட்டு வார்க்கின்ற பொழுது, கூழ் காய்ச்சுகின்ற பொழுது அந்த பானையிலே சாவு வந்துருச்சு. அப்ப இதை போய் எலிசாட்ட சொல்றாங்க. எலிசா என்ன பண்றாருன்னா, ஒரு கைப்பிடி மாவை எடுத்து அந்த பானையில போட்டு கலக்கி, இப்ப நீங்க சாப்பிடுங்க, விஷம் போயிடுச்சு என்று எலிசா சொல்கின்றார். அப்ப இந்த பேய் கொம்பாட்டி காய்கள்லாம் என்ன, பானையிலே சாவு இருந்தது என்ன? எலிசா ஒரு கைப்பிடி மாவெடுத்து அந்த பானைக்குள்ள போடுகின்ற பொழுது விஷம் நீங்கி போச்சே, அந்த மாவு என்பது என்ன? இன்றைய காலத்திலே தேவன் அந்த பானையில் உள்ள சாவை எதற்கு ஒப்பிடுகின்றார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம். செய்தியின் தலைப்பு, எலியாவும் மன்னிக்கமும் தேவனால் அருளப்பட்ட
ஒரு ஸ்தானம். 65வது ஆண்டு 11வது மாதம் 28ஆம் தேதி காலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில 79வது பேரா முதல் உங்களுக்கு நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்போது நாம் அதன் பேரில் நீண்ட நேரமாக தாமதித்து தியானிக்கக்கூடும். ஆனால் நாம் நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டியிருப்பதால் செம்மறியாட்டு தொழுவத்திற்கு அவரே வாசலாக இருக்கிறார். இப்போது நாம் இங்கே கவனிக்க விரும்புகிறோம். நிழல்களும் சாயல்களும் இங்கே தான் உண்மையில் காட்சிக்கு வருகின்றன. ஆனால் நான் அந்த பக்கத்தை எடுப்போமானால் நான் அது உங்களை நேரம் பிடித்து வைத்துக் கொள்ளப் போகின்றது. சரி, கவனியுங்கள். இது இயேசு கிறிஸ்துவை பூரணமான காட்சியில் கொண்டு வருகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு எல்லாம் அவருக்கு சாயலாக இருக்கிறது. எல்லா பண்டிகைகளும் எல்லா ஆராதனைகளும் ஒவ்வொன்றும் இப்போது இந்த வேத வாக்கியங்களின் கீழே இதை விவரித்து கூறவும் என்று இங்கே எழுதி வைத்திருக்கின்றேன். அங்கே தான் அப்படி செய்வது அதிக நேரம் எடுக்கும். எல்லா பண்டிகைகளும் விவரிப்பது போஜன பலியும் கூட கிறிஸ்துவுக்கு ஒரு சாயலாக இருந்தது. அதை ஒன்றை மட்டும் எடுத்து கொள்வோம். ஒரு சமயம் பக்கங்கள் தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடம் என அழைக்கப்பட்ட கல்வி கற்றறிந்த தீர்க்கதரிசியை பயிற்றுவிக்கும் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது. அங்கே ஒரு உண்மையான தேவனால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசியும் இருந்தார். அவர் ஒரு சமயம் அவர்களை போய் பார்க்க சென்றார். அவர்கள் அந்த வயோதிப தீர்க்கதரிசிக்கு உபசாரம் செய்ய விரும்பினர். ஆகவே அவர்களில் ஒருவன் வெளியே சென்று கொடி நிறைய காய்களை அவை பட்டாணி என நினைத்து கொண்டு அறுத்து வந்தான். அப்போ அந்த தீர்க்கதரிசி புத்திரர்களுக்காக சமையல் செய்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பட்டாணி என்று நினைத்துக் கொண்டு பேய் கொம்பாட்டி காய்களை அவர்கள் பறித்து கொண்டு வந்து விட்டார்கள். அவை பட்டாணி என நினைத்துக் கொண்டு அறுத்து வந்தான். ஆனால் அவைகளோ விஷ காய்களாக இருந்தன. அவன் எல்லோருக்கும் அதை சாப்பிட கொடுக்க இருந்தான். ஓ, வேதகம கல்லீர்களிலிருந்து எத்தனை பேர் மடி நிறைய கொண்டு வந்து கொடுத்ததை நாம் புசித்திருக்கின்றோம். பாருங்கள், இங்கே தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகள், பாரம்பரியங்கள், மனித ஞானங்கள், கர்த்தருக்கு விரோதமாக நிற்கிற வார்த்தைகளை கொண்டு வருவதுதான் இன்றைக்கு பேய் கொம்பாட்டி காய்களாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது ஒரு சபை கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து சபை ஸ்தாபன கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களுடைய பானைக்குள்ளே இந்த பேய் கோம்பாட்டி காய்களை போடுகின்ற பொழுது அந்த பானையில அவர்களுக்கு சாவு வருகிறது என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் எல்லா நாட்களிலும் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து தேவனுக்கு மனமடிவு உண்டாகத்தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு வந்ததாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும், ஏன் இந்த கடைசி நாட்களில் கூட தேவன் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி அவர் வாசல் நின்று கதவை தட்டுகின்றார், ஒருவனும் கதவை திறக்கவில்லை, லவோதிகா சபை கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிட்டது என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபனங்கள், கோட்பாடுகள், மனித ஞானங்கள் ஒரு மனிதனுக்குள்ளேயோ ஒரு சபைக்குள்ளேயோ வருகின்ற பொழுது அந்த பானையிலே அது சாவு இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், நான் மேலும் வாசிக்கிறேன். ஓ, வேதகம கல்லூரியிலிருந்து எத்தனை பேர் மடி நிறைய கொண்டு வந்து கொடுத்ததை நாம் புசித்திருக்கின்றோம். பாருங்கள், சரி, அவர்கள் எதையோ சமைக்கிறார்கள். பாருங்கள், மெதசிஸ்ட் மடி நிறைய, பாப்டிஸ்ட் மடி நிறைய, பெந்தகோஸ்தே ஸ்தாபனங்கள் மடி நிறைய அவர்கள் வைத்திருக்கின்றனர். ஆனால் பாருங்கள், அவைகள் மரத்திலிருந்து கிளை நறுக்கப்படக்கூடிய இரண்டாவது வளர்த்தியாகும். பாருங்கள், அவை மூல திராட்சை செடி இல்லை. அது எலுமிச்சை பழங்களையும் சிறந்த புளிச்சுவை பழங்கள் போன்றவற்றை கொண்டு வருகிறது என்று ஆரஞ்சு பழங்களை அல்ல. ஆனால் கிச்சிலி பழமா இருக்க வேண்டும் என்று உரிமை கொண்டாடுகிறது. மறுபடியும் கவனிங்கள். இப்போது இதில் எலிசா அங்கு வந்து அவைகளை பார்த்து அவர்கள் ஒவ்வொருவரையும் கொன்றுவிடக்கூடிய விசைக்காய்கள் அவை என்று கண்டபோது, ஐயா, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்போ எலியா வருகின்றார்.
அந்த பானையிலே பேய் கொம்பாட்டி காய்கள் இருப்பதனாலே அதை பார்த்த உடனே இந்த பானைக்குள்ளே சாவு இருக்கிறது என்று அவர் அங்கு சத்தமிடுகின்றார். அதே போல கடைசி நாட்களிலே 7ஆம் தூதன் பூமிக்கு வெளிப்படுகின்ற பொழுது சபை ஸ்தாபனத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் இருப்பதனாலே அவர்கள் மனித ஞானத்திலும் பாரம்பரியத்திலும் சபை கோட்பாடுகளிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள், அவளுடைய பாவங்களுக்கு அவளுக்கு ஏற்படுகின்ற ஆக்கினி தீர்ப்புக்கு நீங்கள் பங்கு உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள், அந்த பானைக்குள்ள சாவு இருக்குது என்று கடைசி காலத்தில் வெளிப்பட்ட 7ஆம் தூதன் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார். அன்னைக்கு எலிசா எப்படியாக அந்த பானைக்குள்ள சாவிற்கு சொன்னாரோ அதே போல லவோதிக்கா சபையில வந்து கதவை தட்டி கொண்டிருந்தார். கதவை தட்டினது யார் என்றே தெரியவில்லை. எல்லோரும் மனித ஞானத்திலும் சபை கோட்பாடுகள் உள்ள இருந்துகிட்டு எல்லோருமே தன்னுடைய இருதயத்தின் கதவை பலவிதமான டாப்பால் மூலியமாக போட்டுக்கொண்டு கதவை தட்டி கொண்டிருந்த பிரண்ணாம் யார் என்று அவர்கள் தெரியாமல் அவர்கள் கள்ள மணவாளனை, கள்ள உபதேசங்களை, கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை அவர்கள் தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டார்கள். ஆனால் தேவனோ வாசல் பல் நின்று லவோதிக்கா சபை அவரை வெளியே தள்ளி வாசல் படியில் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டு உள்ளே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. ஆனால் ஜனங்களோ பலவிதமான கோட்பாடுகள் மூலியமாக தன்னுடைய இருதயத்தை டாப்பால் போட்டுக்கிட்டு தன்னுடைய பானையில் இருக்கிற சாவை விஷத்தை நீங்கும்படியாக கிறிஸ்துவாகிய போஜன பலியாகிய அந்த மாவை உள்ளே வருவதற்கு அவர்கள் அனுமதிக்காமல் அவர்கள் டாப்பால் போட்டுக் கொண்டார்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் கொன்றுவிடக்கூடிய விசைக்காய்கள் அவை என்று கண்டபோது, ஐயா, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்போது அவர், ஒரு கை நிறைய மாவு என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர் அதை பானைக்குள் போட்டு, இப்போது இது சரியாக இருக்கிறது, தேவையானதை சாப்பிடுங்கள் என கூறினார். அது மரணத்தை ஜீவனாக மாற்றினது. பாருங்கள், அந்த பேய் கொம்பாட்டிகளை போட்டு கீரைகளை போட்டு சமைக்கப்பட்ட அந்த பானைக்குள்ள இருந்த விஷத்தை எலிசா தன்னுடைய கையினாலே எடுக்கப்பட்ட மாவை அதில் போட்டு கலக்கிய பிறகு அந்த விஷம், அந்த சாவு அங்கு எடுக்கப்பட்டு அங்கே சாப்பிடக்கூடிய ஜீவனுக்குரிய மன்னாவாக அது மாறுகிறது. அதே போல இன்றைக்கும் பாருங்கள், அப்ப அந்த மாவு என்பது என்ன? கொடுக்கப்பட்ட போஜன பலி கிறிஸ்துவே. அந்த போஜன பலி, அந்த மாவு என்பது என்ன? கிறிஸ்துவே. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள, சபைக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லாதபடிக்கு ஒருவன் ஜீவிக்கின்ற பொழுது அவனுக்குள்ள சாவு இருக்கிறது. கிறிஸ்துவே அந்த போஜன பலியாக, அந்த மாவாக நமக்குள்ள வந்து வாசம் செய்து நமக்குள் இருக்கிற மரணத்தை, கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் ஜீவன் தருகிற மன்னா நமக்குள்ள வாசம் செய்கின்ற பொழுது, அல்லது அது கலக்கின்ற பொழுது நமக்குள்ள இருக்கிற மரணத்தை தேவன் எடுத்து போட்டு ஜீவன் தருகிற தேவனாக இருக்கின்றார். பாருங்கள், கொடுக்கப்பட்ட போஜன பலி கிறிஸ்துவே. அந்த போஜன பலியானது மாவில் உள்ள ஒவ்வொரு சிறு கட்டியும் ஒரே அளவாக இருக்கத்தக்கதாக அரைக்கப்பட வேண்டும். இது அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. பாருங்கள், அந்த மாவை ஒரே அளவாக இருக்கத்தக்கதாக அரைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே தன்னோட வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ள தேவனாக இருக்கின்றார். தேவன் எப்பொழுதுமே வார்த்தையாக வெளிப்படுகிற தேவனாக இருக்கின்றார். தேவன் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கின்றார் என்பதை அந்த மாவு காட்டுகிறது. அவர் உங்கள் ஸ்தாபனம் வாழத்தக்கதாக நீங்கள் அதில் போட வேண்டிய வார்த்தையாக இருக்கின்றார். கிறிஸ்துவே அந்த வார்த்தையாக ஒவ்வொன்றிலும் எல்லா சாயலாகவும் இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம், சமூக தப்பம், ஒவ்வொன்றுக்கும் பிக்கப்பட்ட தட்டின் கீழ் உள்ள அப்பம் அவருடைய பிக்கப்பட்ட சரீரமாகும். அது என்னவென்று யூதர்களால் இன்னமும் விவரிக்க முடியவில்லை. பாருங்கள், இந்த மற்ற எல்லா காரியங்களும் அவருக்கு சாயலாக உள்ளன. அப்படியானால் இப்போது அவர் காட்சியில் வரும்போது எல்லா ஸ்தாபனங்களும் மத கோட்பாடுகளும் பின்னுக்கு விடுபடுவதை இப்போது நாம் காண்கின்றோம். அவரே யோவான் எழுதின சுசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள
புளிப்பில்லா அப்பமாகிய சுத்தம் மாறாததுமான தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். அது சரிதானே? அவர்தான் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை கூட்டுவதோ அல்லது அதை கழிப்பதோ என்பது ஏற்கனவே ஆதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுடன் பிடித்ததை கூட்டுவதாகும். அங்கே பாருங்கள், மானிட இனத்தை இன்று கொள்வது என்ன? மாறுபட்ட இனங்களை சேர்த்து கலப்பு இனங்களை உருவாக்குகிறார்கள். இன்னைக்கு மானிட வர்க்கம் எப்படி கெட்டு போகுது? கலப்பினத்தை உருவாக்குதல். அதே போல ஆத்ம ஆவி எப்படி கெட்டு போகிறது? ஆத்ம ஆவி எப்படி சோர்ந்து போகிறது? கலப்பான வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் வைப்பதனாலே, சபைக்குள்ள வைப்பதனாலே ஆவி ஆத்மா இன்னைக்கு கெட்டு போகிறது. சரீரத்திற்காக நாம் வாழ வேண்டிய இந்த உலகத்திலே சாப்பிடுகிற உணவு கலப்பு உணவாக இருப்பதனால சரீரம் கெட்டு போகிறது. அதே போல நம்ம ஜீவன் பெற வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால், கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஜீவ வார்த்தைக்கு பதிலாக கலப்பின வார்த்தைகளை சேர்த்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா அங்கே கெட்டு போகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக பேய் கொம்பாட்டிகள் ஆகிய சபை ஸ்தாபன கோட்பாடுகளுடைய வார்த்தைகள் ஒரு சபைக்குள்ளோ ஒரு தனிப்பட்ட நபருக்குள்ள இருக்கும் என்றால் அவர்களுக்குள்ளே, அந்த சரீரத்துக்குள்ளே சாவு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அந்த சாவு நீங்கும்படி, அந்த விஷம் நீங்கும்படி போஜன பலியாகிய கிறிஸ்து எல்லா காலத்திலும் அவரே ஜீவன் தருகிற மன்னாவாக இருக்கின்றார். அந்த எலிசா ஒரு கைப்பிடி மாவெடுத்து எப்படி பானைக்குள் போட்டார், அதே போல நாமளும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகிய அந்த போஜன பலிய கிறிஸ்துவை வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலும் சபையிலும் வைக்கின்ற பொழுது பாருங்கள், நமக்குள் இருக்கிற சாவு நீங்கப்பட்டு ஜீவன் பெறுவதற்கு தேவன் கிருபை செய்கின்றார். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். நீங்கள் அதை கலப்பினமாக்கும் போது அதை கொன்று போடுகிறீர்கள். ஓ, அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. நிச்சயமாக கலப்பு தானியம் உணவு தானியத்திலிருந்து தயாரிக்கப்படும் மற்ற எல்லா தானியத்தையும் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள். கலப்பு தானியம் மிக பெரிய நல்ல நீளமான தண்டுகள் மிக பெரிய கதிர்களுடன் மற்றதை காட்டிலும் 2 மடங்கு நேர்த்தியானதாக காணப்படுகிறது. ஆனால் அது மரணமாயிருக்கிறது. விஞ்ஞானம் கூட அதை கண்டுபிடித்துள்ளது. பாருங்கள், கலப்படம் செய்யாதீர்கள், அது உங்களை கொன்று போடும். பாருங்கள், நீங்கள் ஜீவிக்கின்ற சரீரத்திலே, தேவனாலே படைக்கப்பட்ட சரீரத்திலே, தேவனாலே படைக்கப்பட்ட வித்து ஆகிய அந்த உணவுப் பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் சரீரத்துக்கு பாருங்கள் நிறைய விதமான தீங்குகள் விஷமாக அது மாறுகிறது. கலப்பினம் பார்ப்பதற்கு ஒரிஜினலாக வரக்கூடிய காய்கறிகளை விட, இயற்கையாக வளர்கிற பழங்களை விட அது மிகவும் பார்ப்பதற்கு பெரிதாகவும் தண்டுகள் பெருசாகவும் இனிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் அது நமக்கு சரீரத்துக்கு பாருங்கள் அது கேடு விளைவிக்கிறது. கலப்பு மார்க்கம் எப்பொழுதுமே சரீரத்திற்கும், கலப்பு வார்த்தை ஆவி ஆத்மாவுக்கும் மரணத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் கலப்பினமான உணவுப் பொருட்களை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அது உங்கள் சரீரத்தை கொன்று போடும் என்று தேவன் சொல்லுகின்றார். இப்போது இங்கே நான் உங்களுக்கு காட்டட்டும். அன்றொரு நாள் வீட்டுக்கு வெளியே நான் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தேன். வீட்டிற்கு பக்கத்துள்ள செடி வளர்ப்பவர் சில கலப்பு செடிகளை சிறு தொட்டியில் இங்கே வைத்திருந்தார். வாரத்திற்கு 3 முறை அல்லது 4 முறையாவது குறைந்தது பட்சம் அவைகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், அல்லது அவைகள் மரித்துவிடும். அதே வெளிப்பக்கத்திலே ஒரு கலப்படமற்ற அசல் செடியும் இருந்தது. 6 மாதங்களாக மழையே பெய்யாததினால் எல்லாம் காய்ந்திருந்தது. மழை பெய்ததனால் 10 நிமிடங்களில் நீங்களும் தூசியை தட்ட முடியும். ஆனால் கலப்பிடம் இல்லாத அந்த மூலச்செடியோ அங்கே தண்ணீரை தாராளமாய் குடித்து அந்த கலப்பு செடியை காட்டிலும் அழகாகவும் பிரகாசமாக விளங்கினது. அதனிடமிருந்து தண்ணீரை விலக்குவீர்களானால் அது மறுத்துவிடும். ஆனால் அது தனக்கு தேவையான நீரை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறது? மற்றும் ஒரு காரியம் பாருங்கள், அப்போ அந்த கலப்பு செடியை இயற்கையாக தேவன் படைத்த செடிகளை காட்டிலும் பாருங்கள், அது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் நல்ல பெரிதாக சுவையாக இருந்தாலும் அது உங்கள் ஜீவனுக்கு எப்படி மரணத்தை கொண்டு வருகிறதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக சபை ஸ்தாபன கோட்பாடுகள், பாரம்பரியங்கள், மனித ஞானங்கள் இதை உங்கள் சரீரத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் நீங்கள் கொண்டு வருகின்ற பொழுது பாருங்கள், உங்கள் பானையிலே சாவு இருக்கிறது.
அந்த பேய் கொம்பாட்டிகள் ஆகிய சபை கோட்பாடுகளை நீங்கள் சரீரத்துக்குள்ள வைப்பீர் என்றால் உங்கள் பானையாகிய சரீரத்துக்குள்ள சாவு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அப்ப அந்த சாவு நீங்கும்படி வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவாகிய போஜன பலியாகிய அந்த மாவாகிய அந்த வார்த்தையை உங்கள் சரீரத்துக்குள்ள நீங்கள் கலக்கப்படுகின்ற பொழுது பாருங்கள், அது உங்களுக்கு ஜீவன் தருகிறதா இருக்கிறது. மேலும் ஒரு செய்தியிலிருந்து நான் கொஞ்சம் வாசிக்கின்றேன். அதாவது சாரிபாத்துடைய விதவை வீட்டிலே அந்த பானையிலே மாவு இருந்தது. அந்த மாவை அவள் எலியாவுக்கு தருகின்ற பொழுது அது அங்கே அந்த பானைக்குள்ள ஜீவன் இருந்தது. அடுத்த பதிவில் பானையிலே ஜீவன் உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய செய்தியின் தலைப்பு எலியாவும் போஜன பலியும். 60வது ஆண்டு 3வது மாதம் 10ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில 42வது பேரா முதல் நான் வாசிக்கிறேன். இந்த மாவு, இவை அனைத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. மாவு கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவே போஜன பலி அசைவாட்டும் காணிக்கைக்காக அவர்கள் பழைய ஏற்பாட்டில் மாவை அரைத்த போது அது அசைவாட்டும் காணிக்கையில் கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மெல்லிய மாவாக அரைத்தனர். பாருங்கள், அந்த பானைக்குள்ள மாவு போட்டார எலிசா. அந்த மாவு என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? அது கிறிஸ்துவுடைய போஜன பலி, அது கிறிஸ்துவுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் சபை ஸ்தாபன கோட்பாடுகள் ஆகிய பேய் கொம்பாட்டி காய்களை பட்டாணி என்று நினைத்துக்கொண்டு சபைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ராபோஜனத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். உத்தமனாக வாழ்வதற்கு முயற்சி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்முடைய சரீரமாகிய பானைக்குள்ள பேய் கொம்பாட்டி காய்கள் இருக்கிறது. நமக்குள்ள சாவு இருக்கிறது. நமக்குள்ள விஷம் இருக்கிறது. அந்த விஷம் நீங்கி நீங்கள் ஜீவன் பெற வேண்டும் என்றால் எங்கே வர வேண்டும்? போஜன பலியா இருக்கிற கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு தான் நாம் வர வேண்டும் என்று இந்த விலையேறு பெற்ற வார்த்தை நமக்கு போதிக்கிறது. நல்லவராக இருக்கலாம், உத்தமனாக இருக்கலாம், ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம், சபைக்கு வார வாரம் தவறாமல் சபைக்கு போகலாம், காலையில் ஜெபம் பண்ணலாம், சாயந்தரம் ஜெபம் பண்ணலாம், இப்படியாக நீங்க நல்லவராக இருக்கலாம். ஆனால் சபைக்கு செல்கின்ற பொழுது அங்கே உபதேசங்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு பதிலாக பேய் கொம்பாட்டி காய்கள் இருந்தால், மனிதனுடைய கோட்பாடுகள் அங்கே இருந்தால், பாரம்பரியங்கள் இருந்தால், நீங்கள் எவ்வளவுதான் உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலுமே உங்கள் சருத்துக்குள்ள, உங்கள் சபைக்குள்ள அங்கே பேய் கொம்பாட்டி காய்கள் இருக்கிறதே, விஷமான காய்கள் இருக்கிறதே. நீ பைபிளை தூக்கிட்டு போனாலும் நரகத்துக்கு தான் நாம் போய் கொண்டிருக்கின்றோம். அப்ப என்றால் நமக்குள்ள இருக்க சாவு நீங்கும்படி வேண்டும் என்றால் நாம் எங்கே வரணும்? கிறிஸ்துவாகிய போஜன பலிக்குத்தான் வர வேண்டும், வார்த்தைக்கு வர வேண்டும். பாருங்கள், மாவின் துண்டுகள் ஒரே அளவாக பிற்கப்பட வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அங்கிருந்த சில பேர் பேய் கொம்பாட்டி காய்களுக்கும் பட்டாணிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேய் கொம்பாட்டி காய்களை பட்டாணி உள்ள பானையில் போட்டு சமைத்தார்கள். இன்றைக்கும் சபையிலே கிறிஸ்துவோட வார்த்தைக்கும் கிறிஸ்துவோட வெளிப்பாடுக்கும் தெரியாமல் ஒரே தேவனை மூன்றாக பிரிப்பது, ஞானசாந்தை கொடுப்பது, இப்படிப்பட்ட ஒவ்வொரு சபையும் கர்த்தருடைய வேதாகமத்திலிருந்து ஒரு விதமான கொஞ்சம் ஒரு சின்ன பாட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு மீதியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மறுதளிக்கிறார்கள். வேற ஒரு சபை கர்த்தருடைய பைபிளிலிருந்து சில ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற வார்த்தைகளை அவர்கள் மறுதளிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது லவோதிகா சபை எங்கே இருக்கிறது? லவோதிகா சபை கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிட்டது. அவர் 6 சபை கால வரைக்கும் சபைக்குள் இருந்துகிட்டு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் நிக்காத மனசர் போதகம் உண்டு, அதை விட்டு நீ வெளிவாய் என்று கர்த்தர் சபைக்குள்ள இருந்து கொண்டு சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் லவோதிகா சபையிலே கிறிஸ்து சபை விட்டு வெளியே நின்று உள்ளே வரும்படியாக முயற்சி பண்ணிக்கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு ஒரு வெகுமதியை கொண்டு வந்திருந்தார். உங்களுக்கு ஒரு ராபோஜனம் ஆகிய கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்திருந்தார். ஆனால் இவர்களோ சபை கோட்பாடை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ வெளியே தள்ளிவிட்டார்கள். அப்படி என்றால் லவோதிகா சபையிலே பாருங்கள், சாவு இருக்கிறது, மரணம் இருக்கிறது,
பேய் கொம்பாட்டி காய்களை அவர்கள் போட்டுவிட்டு பட்டாணி என்று நினைத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக மனிதனுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியென்றால் கிறிஸ்துவ ஜீவபலி உங்களுக்குள்ளே வார்த்தையாக கலக்க வேண்டும். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். சிலர் பேய் கொம்பாட்டி காய்களுக்கும் பட்டாணிகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேய் கொம்பாட்டி காய்களை பட்டாணி உள்ள பானையில் போட்டு சமைத்தார்கள். அவர்கள் பானையிலே சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். பாருங்கள், பேய் கொம்பாட்டி காய்க்கும் பட்டாணிக்கு வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் சபையிலே பிரசங்கம் செய்து விட்டார்கள். இன்றைக்கும் அதேதான். முத்திரைகள் உடைக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் சபை காலங்களும் ஸ்தாபனத்தின் காலங்களும் முடிந்த பின்னர் தான் தேவன் முத்திரையை உடைப்பதாக கர்த்தர் வேத வார்த்தை கொண்டு நிரூபித்து காண்பித்திருக்கின்றார். ஆனால் இன்னும் ஜனங்கள் பாருங்கள், முத்திரை உடைக்கப்பட்டது. தேவன் வலதுகால் சமுத்திரத்தின் மேலும் இடதுகால் பூமி மேலும் வைத்து தேவன் முத்திரையை உடைத்து வார்த்தைகளை வெளிப்பாடுகளை ஜனங்கள் மத்தியிலே மூன்றாவது வேதகமாக தேவன் தந்துவிட்டார். இன்றும் அவர்கள் மெசியாவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பட்டாணிக்கும் பேய் கொம்பாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் இன்றைக்கு சபையில் இருந்துகிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக பேய் கொம்பாட்டி காய்களை கொண்டு வந்து போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், அப்பொழுது எலியா ஒரு பிடி மாவு பானையில் போட்டு இப்பொழுது சாப்பிடுங்கள் என்றான். அந்த மாவு என்ன செய்தது? அது பானையில் இருந்த மரணத்தை ஜீவனாக மாற்றினது. மரணத்தை பிறப்புக்கும் ஒன்றிலிருந்து ஜீவன் பிறப்புக்கும் ஒன்றாக இன்றிரவும் அவ்வாறே உள்ளது. உங்கள் சரீரமாகிய பாண்டத்தில் மரணம் இருந்தபோது. இன்னைக்கும் பாருங்க, நம்முடைய சரீரமாகிய இந்த பானையிலே மரணம் இருக்கிறது. அந்த மரணத்தை நீங்கள் நீக்க வேண்டும் என்றால் எங்கே வர வேண்டும்? கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு வர வேண்டும். என் வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில்தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் போதிக்கிறது. அப்போ ஜனங்கள் இன்றைக்கு வேத வார்த்தைக்கு வராமல் தனக்கு ஏற்றார் போல ஒரு போதகரை தெரிந்து கொண்டு, தனக்கு ஏற்றார் போல ஒரு சபையை தெரிந்து கொண்டு, நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அவர்கள் சரி என சொல்லக்கூடிய ஒரு போதகரை சபையும் தேடிக்கொண்டு தான் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு இஷ்டம் போல இருக்கக்கூடிய ஒரு போதகரை தேடுகிறார்கள். ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதாமும் ஏவாளும் 200-300 பாவமா செஞ்சாங்க. ஒரே ஒரு பாவம் தான். அந்த ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தமாக நித்திய ஜீவனை இழந்தார்கள். இயேசுகிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தானே. அப்ப இன்றைக்கு மட்டும் அவர் எப்படி? அந்த ஒரே ஒரு பாவம் தான். இன்றைக்கும் நாம் நித்திய ஜீவனை இழக்க நேரிடும். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வாருங்கள். பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். இன்றிரவும் அவ்வாறே உள்ளது. உங்கள் சரீரமாகிய பாண்டத்தில் மரணம் இருந்தபோது கிறிஸ்து தம்மை உங்கள் பாண்டத்துக்குள் போட்டு உங்களை மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் ரட்சிக்கின்றார். மீட்கப்படும் நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி, எடுக்கப்படுதலுக்கென்று ராப்சர்க்கென்று கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்தாவி. அந்த ஆவி உங்கள் சரீரத்துக்குள்ள வாசம் செய்கின்ற பொழுது தேவன் உங்களை சகல சத்தியத்துக்கு வழிநடத்தி வரப்போற காரியங்களை நினைப்பூட்டி சபை ஸ்தாபனங்கள் கோட்பாடு வெளியே கொண்டு வந்து தேவன் ஜீவன் தருகின்றார். அப்ப இன்னைக்கு நாமோ கிறிஸ்து நமக்குள்ள இருக்க வேண்டும். போஜன பலியாக அந்த மாவு நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய மண்பாண்டத்திலே சாவு இருக்கிறது. அந்த சாவு நீங்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தாவியாக கிறிஸ்து நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டும். நம்முடைய கனிகள் கிறிஸ்துவின் கனிகளாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவையே பிரதிபலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாருங்கள், நமக்குள்ள இருக்கிற சாவு நீங்கப்படும் என்று வேதம் போதிக்கிறது. அவர் மனித இருதயத்துக்குள் வந்து எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை அருளுகின்றார். அது நமக்கு நித்திய ஜீவனையும் அளிக்கிறது. குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். அவன் ஒரு காலம் அழிந்து போவதில்லை என்று வேதம் போதிக்கிறது. அந்த ஸ்ரீ மாவை எடுத்தால் அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக உள்ளது. கிறிஸ்து வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். போஜன பலியாகிய கிறிஸ்து, பாருங்கள், போஜன பலிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். இன்னைக்கு நாம் அப்படியே இருக்கிறோம்.
நம்முடைய சபைகள், நம்முடைய போதகர்கள் வார்த்தைக்கு பதிலாக பட்டாணி என்று நினைத்துக்கொண்டு பட்டாணிக்கும் பேய்கொம்பாட்டி காய்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வாய்க்கு வந்தபடியெல்லாம் போதனை செய்து ஒரு பெண் வேத வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படியாமல் இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணை அவர்கள் எச்சரிப்பதில்லை. ஒரு வாலிப பையன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக அவன் உலகத்தில் இருக்கின்ற பொழுது அவனை கூப்பிட்டு அவனை எச்சரிப்பதில்லை. ஆண்கள் பெண்களைப் போல முடி வளர்க்கிறார்கள், பெண்கள் ஆண்களைப் போல முடி வெட்டுகிறார்கள். இதெல்லாம் சபைக்குள்ள வருகிற விசுவாசிகள் மத்தியிலே தவறென்று சொல்வதற்கு ஒரு உண்மையான போதகர் இல்லை. அவர்கள் பட்டாணிக்கு பதிலாக அங்கே அவர்கள் பேய்கொம்பாட்டி காய்களை போட்டுவிட்டார்கள். ஒரு வேதத்தின் பிரகாரம் ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குடும்பம், ஒரு போதகர், ஒரு டீக்கன் எப்படி இருக்க வேண்டும் என்று சபை நமக்கு வெளிப்படுத்தி தருவதில்லை. சபை கோட்பாடுகள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி தருவதில்லை. மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய கோட்பாடுகள் எடுத்து காண்பிப்பதில்லை. பாரம்பரியங்கள் நமக்கு எடுத்து போதிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நமக்கு அதை எடுத்து போதிக்கும். அப்படி என்றால் நாம் எங்கே வர வேண்டும்? நம்முடைய பானையிலே சாவு நீங்கப்பட வேண்டும் என்றால் வெளியேற பெற்ற கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்தால்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் லபதிக சபைக்கு வந்தார். எப்படி வந்தார்? பிரண்ணாமாக நின்று கொண்டு கதவை தட்டினார். வேதம் போதிக்கிறதே, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20 படி, இதோ வாசல் பெண் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் ராபோஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடன் ராபோஜனம் பண்ணுவான் என்று சொன்னாரே. ராபோஜனம் என்பது என்ன? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. திராட்சை ரசமாகவோ கோதுமன் அப்பமாக தேவன் கொண்டு வரவில்லை. தேவன் நித்திய ஜீவன் தருகிற வார்த்தையை கொண்டு வந்தார், கதவை தட்டினார். ஆனால் நாமளும் என்ன செய்து விட்டோம்? மணவாளனுக்கு பதிலாக கள்ள மணவாளனை நம்முடைய இருதயத்துக்குள் வைத்துக்கொண்டு இப்ப வருகின்ற புது மாடலான டிஜிட்டல் டாப்பால்களையும் ஸ்கேனர் பண்ணுகிற டாப்பால்களையும் போட்டுக்கொண்டு கர்த்தரை வெளியே தள்ளிவிட்டோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? நம்முடைய மண்பாண்டமாக சரீரத்திலே சாவு இருக்கிறது. நம்ம பட்டாணி என்று நினைச்சுக்கிட்டு, கர்த்தருடைய வார்த்தை என்று நினைச்சுக்கிட்டு, சபை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பேய்கொம்பாட்டி காய்களை நம்முடைய பானைக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மரணம் இருக்கிறது, அதை விட்டு வெளியே நீங்கும்படியாக வேண்டும் என்றால் நீங்கள் போஜன பள்ளிய கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் வர வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தரையே முன்னாடி வையுங்கள். வேத வார்த்தைகளை வாசித்து பாருங்கள், செய்திகளை கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எது வெளிப்படுத்தி அதுக்கு ஆம் என்று சொல்லி, யாரு ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் குளிர்விட்டு அனல் மூட்டி அது உயிர்ப்பிக்கும் என்றால் அந்த வார்த்தை ஆம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரம் கீழ்ப்படிய முயற்சி பண்ணுங்கள். சபைகள் கிறிஸ்துவை போதிக்காது, சபை கோட்பாடு கிறிஸ்துவை வெளிப்படுத்தாது, மனிதனுடைய ஞானங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாது, பாரம்பரியங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாது, நித்திய ஜீவன் உங்களுக்கு தரவே தராது. வார்த்தை மாத்திரமே, கிறிஸ்துவுடைய போஜன பலி மாத்திரமே மரணத்திலிருந்து ஜீவன் தருகிறதா இருக்கிறது. நாம் அடுத்த பதிவில் மறுபடியும் சந்திப்போம். கர்த்தராகிய எவ்வளையும் பிரண்ணாம் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.